நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்கு ஈரான். செம்ம குசியில இந்தியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சாமர்த்தியமாக பேசி சாதிச்சு காமிச்சிருக்காங்க இந்தியா. அதுவும் போருக்கு நடுவே இந்தியா இப்படி ஒரு தரமான சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு எந்த ஒரு நாடுமே நினைச்சு பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்தியா இன்னைக்கு செஞ்சு அசத்தியிருக்காங்க. அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க நண்பர்களே. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாடு. இந்தியா அந்த நாட்டை காப்பாத்துவாங்களா, உதவி செய்வாங்களா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, போர் அதாவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையே நடக்கும் போர் முடிவுக்கு வர போகுது அப்படின்னும் ஈரான் முக்கியமான 3 கண்டிஷனை போட்டிருக்கு. அது என்னென்ன கண்டிஷன், இதனால் அமெரிக்கா இதுக்கு ஒத்து வருமா அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகுக்கு தேவையான பெருமளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் LPG போன்ற எரிபொருட்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து தான் உற்பத்தி செய்து அனைத்து நாடுகளுக்கும் விநியோகம் செய்யப்படுது. சவுதி உள்ளிட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செஞ்சு பல்வேறு நாடுகளுக்கும் கப்பல் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கப்பல்கள் ஈரானுக்கு அருகே இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வெளியே வர முடியும். போர் காரணமாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. தங்களுடைய அனுமதி இல்லாம ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயற்சி செஞ்சா அது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அதை நாங்கள் மூழ்கடிக்க செய்வோம் அப்படின்னு ஈரான் ராணுவம் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வளைகுடா நாடுகளிலேயே தேக்கமடைந்து விட்டது. கச்சா எண்ணெய் மற்றும் LPG போன்ற எரிபொருட்கள் 10 நாட்களுக்கு மேலாக இந்தியாவுக்கு வரல. இதனால இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. மறுபக்கம் பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு வந்துவிடுமோ அப்படிங்கிற அச்சம் மக்களிடையே காணப்படுது. நிலைமை நாளுக்கு நாள் மோசமடையும் நிலையில தான் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அதுவும் இந்திய கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க ஈரான் அனுமதி வழங்கியிருக்கு. அதன்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நம் நாட்டுக்கு கப்பல்கள் வர தொடங்கியிருக்கு. இதனால கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2 முறை நடந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு கிடைக்காத நிலையில 3வது பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. அதன்படி தான் இந்திய கப்பல்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதி வழங்குவது அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதனால முதல் கட்டமாக இந்தியாவுக்கு சொந்தமான புஷ்பக், பரிமல் ஆகிய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா வந்திருக்கு. இந்திய கொடி ஏற்றப்பட்ட 2 கப்பல்கள் 10 நாட்களுக்கு அப்புறம் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மும்பையை வந்தடைந்திருப்பதாக கார்டியன் வெளியிட்டிருக்கும் செய்திகள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரத்து தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய சூழல்ல இந்த 2 எண்ணெய் கப்பல்கள் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக அமைஞ்சிருக்கு. ஈரான் இந்தியாவுடைய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால அடுத்தடுத்த அரபு நாடுகளில் தேங்கியிருக்கும் இந்திய எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்கூட்டியே ஈரான் இராணுவத்திடமும் ஈரான் அரசாங்கத்திடமும் அனுமதி பெற்று இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக இந்த வழியாக இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த கப்பல்களுடைய வருகையும் ரஷ்யாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெயும் இந்தியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கும் எரிபொருட்கள் தட்டுப்பாட்டை நீக்கும். அந்த வகையில் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இருக்கார் இல்லையா, இவங்க இடையே பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதுல தான் ஹார்முஸ் ஜலசந்தியில இந்திய கப்பல்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஈரான் அமைச்சரிடம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை ஒரு வழியாக வெற்றியில முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதாவது நம் நாட்டில் நிலவும் சூழல் பற்றியும் நம் நாட்டின் வர்த்தகம் உள்பட அத்தியாவசிய சேவைகளுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பாதை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் அவற்றை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதை புரிந்து கொண்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அரசின் பிரதிநிதிகளுடன் பேசி அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. அதன்படிதான் போருக்கு மத்தியிலையும் கூட இந்தியாவுடைய கொடியுடன் செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கலாம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இது நம்முடைய நாட்டுக்கு குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அரபு நாடுகளிலிருந்து தடைப்பட்ட கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும். இதனால கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடைய கப்பல்களுக்கு தொடர்ந்து ஈரான் தடை விதிச்சிருக்காங்க. மீறி இந்த நாடுகளுடைய கப்பல்கள் அல்லது இந்த நாடுகளுக்கு செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயற்சி செஞ்சால் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க வங்கதேசம். எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு உதவி கேட்டிருக்காங்க. ஈரான் போர் காரணமாக வங்கதேசத்தில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்தியாவிடம் உதவி கேட்டு வங்கதேசம் கெஞ்ச தொடங்கியிருக்கு. இதை பற்றிய கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம் நாட்டை போல வங்கதேசமும் மத்திய கிழக்கு நாடுகள் தேர்ந்து தான் கச்சா எண்ணெய், கேஸ் வாங்கி பயன்படுத்திட்டு வர்றாங்க. வங்கதேசத்துக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் கச்சா எண்ணெய், கேஸ் உள்ளிட்டவை செல்லும்.
தற்போது போரை காரணம் காட்டி ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால இந்தியா, சீனா, வங்கதேசம் உள்பட பிற நம்முடைய அண்டை நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டது. தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க நம் நாட்டுக்கு வரும் கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால நம் நாட்டுல விரைவில் கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு கிடைக்க இருக்கு. ஆனா வங்கதேசம் வந்து இதுல சிக்கி கொண்டது. வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அரபு நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ், எல்என்ஜி கேஸ் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறதுனால வங்கதேசத்துக்கான சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வங்கதேசம் பெரிய பாதிப்பை எதிர்கொள்றாங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கும் வங்கதேசத்துக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு, புதிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால வங்கதேசம் நம் நாட்டிடம் உதவி கோரியது. வாகனங்களுக்கான எரிபொருட்கள் இந்தியா, வங்கதேசம் இடையிலான குழாய் வழியாக வழங்க கோரினாங்க. இதனையடுத்து நம் நாடு வந்து வங்கதேசத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமாக 5000 டன் டீசல் வங்கதேசத்துக்கு நம்முடைய நாடு வழங்கியிருக்கு. ஆனாலும் வங்கதேசத்துல டீசல் தட்டுப்பாடு சரியாகல. இதனால கூடுதலாக பெட்ரோல், டீசல் வழங்கும்படி வங்கதேசம் நம் நாட்டிடம் கெஞ்சி இருக்காங்க. அதே போல பெட்ரோல், டீசல் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா யுக்ரைன் மீதான போரால ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் வரிகளை விதிச்சாரு. இதனால பல நாடுகளும் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினாங்க. மேலும் வங்கதேசம் நேரடியாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க தயங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வங்கதேசத்துடைய நிதியமைச்சர் அமீர் கோஸ்ரு அவர்கள் நேற்று அந்த நாட்டுக்கான அமெரிக்க தூதர் கிறிஸ்டன்சனை சந்திச்சு பேசினாரு. அப்போது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க வங்கதேசத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்துட்டு வர்றாங்க. இதனால ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் தேர்ந்து வங்கதேசத்துக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதை சரி செய்ய ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க அனுமதிக்கும்படி வங்கதேசம் அமெரிக்காவிடம் கோரிக்கை வச்சிருக்கு. அதே வேளையில எங்களுக்கு கூடுதலாக நீங்க பெட்ரோல், டீசல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவிடம் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க வங்கதேசம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28 அன்று ஈரான்ல தொடங்கிய போர் 13வது நாளாக நீடிக்குது. திடீரென அமெரிக்காவும் இஸ்ரேல் ராணுவமும் ஈரான் மீது கூட்டு ராணுவ தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரு. இதனால கடும் ஆத்திரமடைந்த ஈரான் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழல்ல தான் எப்போதுதான் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான்ல இனி தாக்குவதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தாரு. அதனால போரை முடிவு கொண்டு வர அமெரிக்கா தயாராயிட்டு வருவதாகவே இது பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தான் ஈரான் நாட்டு அரசு போரை முடிவு கொண்டு வருவதற்கு 3 முக்கியமான கண்டிஷன்களை போட்டிருக்கு. ஈரான் அதிபர் மசத் பெசஸ்கியான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதா ஈரானுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கும் அவர். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் நான் பேசினேன். இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதில் ஈரான் வந்து உறுதிப்பட இருப்பதை தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் யூதர்களாலும் அமெரிக்காவாலும் தூண்டப்பட்ட இந்த போரை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அவர். அதற்கான 3 நிபந்தனைகளையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதன்படி ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும், போரால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் இருக்காது அப்படிங்கறதுக்கான சர்வதேச அளவிலான உத்தரவாதம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 நிபந்தனைகளும் நிறைவேறும் பட்சத்தில் போரை முடிவு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் போரால உலகம் முழுவதுமே எரிபொருள் பிரச்சனை ஏற்பட தொடங்கி இருக்கிறதுனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக போரை நிறுத்தும் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பெரிய ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த நிலையில அது நடக்கல. அதனால பல்வேறு நிபந்தனைகளுடன் போரை நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் சொல்றாங்க. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நண்பர்களே. அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு களத்திலையும் இறங்க முடியாது அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதனால உறுதிப்பட அவங்க தெளிவுபட வந்து சொன்னாதான் நாங்கள் இதை வந்து முடித்து கொள்வோம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய தாக்குதல்கள் நடைபெறும் அப்படின்னு ஈரான் வந்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஈரான் வச்சிருக்கும் இந்த 3 கண்டிஷனை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டு இந்த போரை முடிவு கொண்டுட்டு வருவாங்களா, இல்லை அப்படின்னா மீண்டும் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் சொதப்பி வச்சு உலக மக்களையே வந்து கஷ்டப்பட வைக்க போறாங்களா அப்படிங்கணும். அதே போல ட்ரம்ப் அவர்களுடைய பிடிவாதத்தினாலையும் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு முட்டாள்தனமான போக்குனாலே தான் இந்த பிரச்சனையை வந்து உலக நாடுகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதனால மீண்டும் மீண்டும் இதே தப்ப ட்ரம்ப் அவர்கள் செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.